நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் பத்திரிக்கையில் வந்த செய்தியாக நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம். அதே போல் உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். போட்டித் தேர்வுக்கு பயிற்சி அளிக்கிறாங்களா அல்லது தகுதி தேர்வுக்கு பயிற்சி அளிக்கிறாங்களா, அதோட விவரங்களை வந்து பார்க்க போகிறோம். உண்மையிலே வந்து போட்டித் தேர்வு வரப்போதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம். அங்கே வந்து ஆட்சியர் சரண்வகுமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சொல்லியிருக்கிறது கூடிய தகவல் என்ன அப்படிங்கிறது தான். சரிங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2023 ஆண்டுக்கான திட்ட இடைநிலை ஆசிரியர் பணிக்கு தோராயமாக 6553, பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு தோராயமாக 3587 காலி பணிகளுக்கான போட்டித் தேர்வுகள் நடப்பு ஆண்டில் நடத்தப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஷெட்யூலில் வந்து குறிப்பிட்டிருக்கு. ஆசிரியர் தகுதி தேர்வுக்கும் அறிவிப்பு வெளியாக உள்ளது. இதில் சொல்லியிருக்கக்கூடியது. சரிங்களா? அட்டவணையில் கொடுத்துருக்குறாங்களாம். போட்டித் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாக உள்ளதாகவும், அதே போல் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு அறிவிப்பு வெளியாக உள்ளதாம். மேற்குறிப்பிட்ட தேர்வுகளுக்கு ஒருங்கிணைந்த கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் 29/8/2023 முதல் வார நாட்களில் காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் தன்னார்வ பயிலும் வட்டம் வாயிலாக நடத்தப்பட உள்ளது. சரிங்களா? இது வந்து சொல்லியிருக்கிறாங்க, தகுதி தேர்வுக்கு கிளாஸ் எடுக்கிறோம், போட்டித் தேர்வுக்கு அறிவிப்பு வெளியாக உள்ளது அப்படின்னு வந்து இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஆளுங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் டிஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு வராங்க. அப்போ போட்டித் தேர்வு கண்டிப்பாக வரப்போகுது, போட்டித் தேர்வுக்கு தான் கிளாஸ் எடுக்கிறாங்க, டெட்டுக்கு எடுக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். டெட்டுக்கு கிளாஸ் எடுக்க போகிறாங்க. சரிங்களா? அது ஓகே. அதுக்கு என்ன சிலபஸ் அப்படின்னு தெரியும். சரி, போட்டித் தேர்வுக்கும் பயிற்சி வகுப்பு நடைபெற போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்களே. நண்பர்கள் என்ன கேட்கணுன்னா, இங்கே நீங்கள் வந்து போய் நேர்லேயோ அல்லது ஃபோன் பண்ணி கேட்டு, என்ன சிலபஸ் ஐயா அப்படின்னு, போட்டித் தேர்வுக்கு பயிற்சி நடத்துகிறீங்க, பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்திற்கு பாடத்திட்டம் என்ன ஐயா, எந்த பாடத்திட்டத்தை வச்சு கிளாஸ் எடுக்கிறீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் தகுதி தேர்வுக்கு தான் கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் என்ன பூசி இருக்கிறாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். போட்டித் தேர்வுக்கு கிளாஸ் எடுக்கிறீங்களா அல்லது தகுதி தேர்வுக்கு கிளாஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெளிவாக உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க, நாங்கள் டெட்டுக்கு கிளாஸ் எடுக்கிறோன்னு சொல்லிடுவாங்க, போட்டித் தேர்வுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சிலபஸ் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. சிலபஸ் என்னன்னுமே தெரியாத போட்டித் தேர்வுக்கு, ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட போட்டித் தேர்வுக்கு கட்டண பயிற்சி வகுப்பு நடைபெறுது அப்படிங்கிறது செய்தியை வந்து வெளியிடுறாங்க. பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு குழப்பம் இருக்குது. சிலபஸே என்னன்னு தெரியாது, பட்டதாரி ஆசிரியருக்கான பாடத்திட்டம் என்னன்னு தெரியாது, அதில் ஒரு தெளிவு கிடையாது. டிஆர்பி வெப்சைட்டில் இன்ன வரைக்கும் வெளிவந்தால் தான் அது சிலபஸ்ன்னு உறுதிப்படுத்த முடியும். அதெல்லாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குதா இல்லையா, அது ஒரு குழப்பம். அல்லது எந்த வயது வரை இந்த தேர்வுக்கு வந்து படிக்கலாம், அது ஒரு குழப்பம். இப்படி ஏகப்பட்ட குழப்பம் இருக்கிறதுல இந்த குழப்பங்கள்லாம் வச்சுக்கிட்டு போட்டித் தேர்வுக்கு பயிற்சி நடைபெற உள்ளது. யார் யாரெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிற விவரம், அதாவது எந்த ஏஜுக்குள்ளே படிக்கலாம் அப்படிங்கிற எந்த ஒரு விவரமும் இல்லாமல், இந்த மாதிரி போட்டித் தேர்வுக்கு ஆசிரியர் தேர்வாயத்தின் இப்போ இவ்வளோ பணியிடத்துக்கு போட்டித் தேர்வு நடைபெற உள்ளது என்ன பாடத்திட்டம், அதான் சொல்லுங்கள். பாடத்திட்டமே தெரியாமல், என்ன பாடத்திட்டம்னுமே தெரியாத இந்த 6553 பணி இடைநிலை ஆசிரியர் பணியிடத்துக்கும் 3587 பட்டதாரி ஆசிரியர் பணிக்கும் போட்டித் தேர்வு பாடத்திட்டம் தெரியாத ஒரு அறிவிப்பு வெளியாகுது.
கேட்டிங்கன்னா அதுக்கு சொல்ல மாட்டாங்க என்ன சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஆக உங்களுக்கு தெரிஞ்சிடும் போட்டித் தேர்வுக்கு பயிற்சி நடக்குதா இல்லையா அப்படிங்கிற விவரம் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக டெட்டுக்கு நடத்துவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிலபஸ் இருக்குது. சரிங்களா? மாதம் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டமாக இப்படி செய்தி வெளியாகுது. எல்லா மாவட்டத்திலும் கண்டிப்பாக எக்ஸாம் வரப்போகுதுன்னு நீங்கள் வந்து உசுப்பு ஏறிக்க வேண்டியது தான். எக்ஸாம் வரப்போகுதுன்னு உசுப்பு ஏறிக்கின்னு நேரம் காலத்தை வீண் பண்ணிக்கின்னு அங்கே போய் படிக்க வேண்டியது தான். அதனால் எந்த ஒரு பத்திரிகை செய்தியிலும் அதே உண்மை விவரங்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது நம்மளுடைய நோக்கம். சரிங்களா? படிக்கிறது வந்து யாருமே வந்து தப்பு அப்படின்னு வந்து சொல்ல மாட்டாங்க. அது டிஎன்பிஎஸ்சிக்கு படிங்க, மற்றதுக்கு படிங்க, எதுக்கு படித்தாலும் அதனுடைய உண்மை நிலவரங்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்க, பாருங்கள், இதில் ஃபோன் நம்பர் கூட கொடுத்துருக்குறாங்க, வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து நியமன தேர்வுக்கு பயிற்சி வகுப்பு நடத்துகிறீங்க கேட்டிங்கன்னா, ஆமான்னு சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன சிலபஸ் நடத்துகிறீங்க, டிஆர்பி வெப்சைட்டில் வெளியிடலையே, என்ன விவரம் அதை கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேளுங்க. அதுதான் இந்த வீடியோ பதிவோட முக்கியமான நோக்கம். அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவை பதிவிட்டேன். சரிங்களா? நன்றி.